ஒரு குடும்ப பெண்ணா ஆகப்படுறவங்களும் சரி, குடும்ப பெண்ணா இருக்கிறவங்களும் சரி, எல்லா பெண்களுமே இந்த விஷயத்த தாண்டி தான் வந்திருப்போம். ஒரு ஆணுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் ஒரு பெண் தான் செய்யணும் அப்படின்னு இந்த சமுதாயமும் நம்மளை அப்படிதான் வளர்த்துருக்கு இல்லையா? ஆனா, இத குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, "அல்லாஹ்வின் திருப்தியை நாடி நாம் எதை செலவு செய்தாலும் அதற்கான கூலி வழங்கப்படும். உன்னுடைய மனைவியின் வாயில் அன்புடன் நீர் ஊட்டும் ஒரு கவல உணவு உட்பட." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அல்லாஹ்வின் தூதர் மற்றொரு ஹதீஸ்ல, "ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு தண்ணீர் கொடுத்தாலும் அவனுக்கு வெகுமதி கிடைக்கும்." அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ்! இதுதான் இஸ்லாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறை. மனைவி தான் கணவனுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு இஸ்லாம் வலியுறுத்தல. அது அவங்களுடைய கடமை தான். ஆனா, அதுக்காக அவங்க மட்டும் தான் செய்யணும்னு இஸ்லாம் சொல்லல. கணவன், மனைவி இருவரும் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி எதை செய்தாலும் அதற்கு அல்லாஹ் கூலியை வழங்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.